अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः. शास्त्र दर्पणम ரெண்டாவது அத்தியாயம் நாலாவது அதிகரணம் शिष्टापरिग्रह अधिकरणम. ஏதேன शिष्टापरिग्रह अपि व्याख्याताः. இந்த அதிகரணத்துல இதுக்கு முன்னாடி சாங்கிய மதம் தானே, அதே மாதிரி யோக மதம், அதே சமயத்தில் அந்த சாங்கியாளுடைய யுக்திகள், இதை கொண்டு ஒரு வேதாந்த சமன்வயத்துக்கு ஒரு விரோதம் வந்ததுன்னு கேட்கும்போது, விரோதம் வந்தாலும் வேதாந்த மதம் பிரமாணம்தான், அதுக்கு அப்பிராமான்யம் கிடையாது. இதுக்கு விரோதமாக இருக்கிறதுனால சாங்கிய மதமும் யோக மதமும் தான் திருத்திக்கப்பட வேண்டியது, அது சரியில்லை அப்படின்னு சொன்னார். இந்த சாங்கிய மதத்துக்கும் யோக மதத்துக்கும் சொன்ன அதே விஷயத்தை தான் இதுக்கப்புறம் வேற ஏதாவது பல மதங்கள் இருக்குமே, அந்த மதங்கள் விஷயத்திலையும் நாம் அதிதேசம் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்காக இந்த அடுத்த சூத்திரம். அனவச்சின்ன பிரம்மணः அவச்சின்ன காரியம் பிரதி உபாதானத்வ ஸ்ருதேஹே உபாதானாத் காரியம் மகத்பரிமாணம் இத்யனுமானேன சங்கோச்ச சந்தேஹே அதிதேசத்வாத் உபதேசவத் சங்கதிஹி. நமக்கு காரியங்கிறது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சங்கிறது பரிச்சின்னம். இந்த அனவச்சின்ன அப்படின்னு இருக்கு, அவச்சின்ன அனவச்சின்னா பரிச்சின்னம், ஒரு அளவோடு இருப்பது. ஆனா அதுக்கு காரணமான பிரம்மம் இருக்கே, அது அபரிச்சின்னம். ஒரு அபரிச்சின்னத்திலேருந்து பரிச்சின்னமான ஜகத் உண்டாகிறதுன்னு நமக்கு ஸ்ருதி தெரிவிக்கிறது. அதாவது திரிவித பரிச்சேதம் இல்லாத பிரம்மத்திலிருந்து பரிச்சின்னமான இந்த பிரபஞ்சமானது உண்டாகிறது. அந்த அபரிச்சின்னமான பிரம்மம் இந்த பரிச்சின்ன பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ருதி நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸ்ருதி இப்படி சொன்னால் அந்த ஸ்ருதிக்கு ஒரு யுக்தி விரோதம் வருமா? நம்ம லோகத்துல பார்க்கறச்சே திரவியத்துடைய உபாதான காரணம், அந்த திரவியம் எவ்வளவு பெருசோ அதை விட அளவுல சின்னதா இருக்கணுமா, அப்பதான் அதுல இருந்து பெரிய திரவியம் உண்டாக முடியும் அப்படின்னு பார்க்கிறோமா. உபாதானாத் காரியம் மகத் பரிமாணம். உபாதானம் சின்னதா இருக்கும், அதுல இருந்து வரக்கூடிய திரவியம் பெருசா இருக்கும், அதை விட பெருசா இருக்கும் அப்படின்னு லோகத்துல பார்க்கிறோம். அப்படி பார்க்கறச்ச பிரம்மம் உபாதானம்னு சொன்னோம்னா அதனுடைய காரியம் பிரம்மத்தை விட பெருசானா இருக்கணும், அது எப்படி சின்னதா போச்சு? அதனால இந்த யுக்திக்கு விரோதம் வருமேன்னு அவன் கேட்பான். இந்த விஷயங்களுக்கும் ஏற்கனவே சொன்ன விதத்திலே நாம சமாதானம் தேடிக்க வேண்டியது அப்படின்னு அதிதேசம் பண்றான். அதிதேசத்வாத் உபதேசவத் சங்கதிஹி. இந்த அனுமானத்தினாலே இந்த வேதாந்த சமன்வயத்தை மாத்திக்க முடியாது, இதுக்கு ஒரு சங்கோச்சத்தை கல்பிக்க முடியாது. யதாஹி வேத விபரீதத்வாத் சாங்கியாதி ஸ்மிருதி அதன்மூலா. வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறதுனாலே சாங்கிய ஸ்மிருதியோ யோக ஸ்மிருதியோ அந்த விஷயத்துல வேத மூலகம் இல்லை. வேத மூலகம் இல்லைன்னா அது பிரமாணம் ஆகாது. ஏவம் அதே போல பிரம்மோபாதான வைபரீத்யா ஜெகதப்பி அதன்மூலம். பிரம்மத்தை உபாதானம்னு வச்சுட்டா
உபாதான காரணத்திலேருந்து அந்த பிரம்மரூப உபாதான காரணத்திலேருந்து வந்த ஜெகத்து அதை விட பெருசா இருக்கணும், பிரம்மத்தை விட பெருசா இருந்திருக்கணுமே. ஆனா அப்படி இல்லையே. அதனால பிரம்மங்கிறது உபாதானம் கிடையாது அப்படின்னு ஒரு சங்கை. பிரம்மோபாதான வைபரீத்தியாத் ஜகதபி அதன்மூலம். இந்த ஜெகத்து பிரம்மத்தை மூலமாக கொண்டதுன்னு சொல்ல முடியாது. தன்மூலத்வேஹி ததோ மகத்யாத். பிரம்மத்திலேருந்து வந்ததாக இந்த ஜெகத்து இருக்குமானால் அதை விட பெருசா வந்திருக்கணும். அப்படி இல்லை. ந அல்பம் இத்தேஷைவச்ச அதிக ஆசங்கா. இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இல்லாத ஒரு புது சங்கை வருது. இந்த சங்கைய நிவர்த்தி பண்றதுக்காக இந்த அதிகரணம். ததாஹி. இப்ப இந்த பூர்வபக்ஷத்தை பலப்படுத்துறார். முதல்ல உபாதானஸ்ய தந்த்வாதேஹ பட்டாதேர் நியூனதா யதஹ ஜகன்மூலம் ததோ நியூன பரிமாணம் பிரதீயதே. பட்டம்னு எடுத்துட்டோம்னா பட்டத்துக்கு உபாதான காரணங்கிறது அதனுடைய அவயவமா இருக்கக்கூடிய தந்துகள், நூல்கள். இந்த நூல்களை விட பட்டங்கிறது நல்ல அகலமாவே உண்டாகிறது, பெருசா உண்டாகிறது. அதனுடைய பரிமாணம் பெருசா இருக்கு. பெரிய பட்டத்துக்கு அவயவமா இருக்கக்கூடிய நூலை தனித்தனியா எடுத்து பார்த்தோம்னா அந்த நூல் அந்த பட்டம் அளவுக்கு இருக்காது, சின்னதா இருக்கும். ஆக சின்ன பரிமாணம் கொண்ட அந்த உபாதானத்திலேருந்து பெரிய பரிமாணம் கொண்ட காரியம் உண்டாகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். உபாதானஸ்ய தந்த்வாதேஹே பட்டாதேர் நியூனதா யதஹா. உபாதானமான தந்த்வாதிகள் பட்டாதி ரூப காரியத்தை காட்டிலும் பரிமாணத்துல சின்னதா இருக்கு. அதனாலே ஜகன் மூலம் தத்தோ நூன பரிமாணம் பிரதீதை. இந்த ஜகத்துக்கு மூல காரணமாக உபாதான காரணமாக இருப்பது இந்த ஜகத்தை விட நியூன பரிமாணம் சின்னதாக இருக்க வேண்டும். அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா பரமாணுவா இருக்கணும்னு சொல்றேன். பரமாணுக்கள் சேர்ந்து திணுக்கம், திணுக்கத்திலேருந்து திரணுக்கம், அதுக்கப்புறம் இப்படி சேர்ந்து 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 பெரிய பிருத்திவி போக்குவரத்து எல்லாம் உண்டாகிறது, ஜெகத்தே உண்டாகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் நியாயமா தெரிகிறது. பட்டமாரம்பிய யாவத்திரசரேணு. இப்போ பட்டத்தினுடைய அவயவங்கள்னா தந்துக்கள், அது பட்டத்தை விட அளவுல சின்னதா இருக்கும். அந்த தந்துக்களுடைய அவயவங்கிறது பார்த்தோம்னா தந்துவை விட சின்னதா இருக்கும், அதனுடைய அவயவம் அதை விட சின்னதா இருக்கும். இப்படி பார்க்கறச்ச மூல அவயவங்கள்னு பார்க்கறச்ச பரமாணுன்னு சொல்ல வேண்டியிருக்கும், அது ரொம்ப சின்னதா இருக்கணும். யாவத்திரசரேணு மகாந்தः அவயவினः ததஸ்ததः நியூன பரிமாணைஹி உபாதானைஹி ஆரம்பியந்தே. பெரிய அவயவிகள் பெரிசாக இருக்கும், ஆனா அதை உண்டாக்கக்கூடிய அவயவங்கள் அதை விட சிறியதாக இருக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். திரசரேணுங்கிறது திரணுக்கம்னு சொல்லுவா. இந்த திரசரேணுக்கு கீழே இன்னும் ரெண்டு இருக்கு, தேணுக்கம்னு ஒண்ணு, பரமாணுன்னு ஒண்ணு. திரசரேணுஷ்ட சாவயவஹா சாக்ஷுஷ திரவியத்வாத் கடவத்து. திரசரேணுங்கிறது கண்ணால பார்க்க முடியும், அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப சின்ன திரவியம். அது எங்க பார்க்கலாம்னா சாதாரணமா பார்க்க முடியாது. அந்த ஜாலசூரிய மரீச்சிஸ்தம் எத் திருஷ்யத் சூக்ஷ்மம் திருஷ்யத்தே ரஜஹா அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுவா. அந்த சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியாக விழும்போது அந்த வெளிச்சத்துல ரொம்ப சின்னதா பறந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிய அந்த வெளிச்சத்துல தான் தெரியுமே தவிர முன்னாடி அதுல இருந்து வெளியில வந்து அதை பார்க்க முடியாது. அவ்வளவு சின்ன பாகம் இருக்கே, அதுதான் திரசரேணுவான். அந்த திரசரேணு சாவயவம் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன் எதை வச்சு சொல்றாருன்னா கண்ணுக்கு தெரியறதோ இல்லையோ, கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறதுனாலே, கண்ணுக்கு தெரியக்கூடிய திரவியமாக இருக்கிறதுனாலே அதுக்கு அவயவம் இருக்க வேண்டும். கடவத்து திருஷ்டாந்தம். இப்படியானால் அந்த தணுக்கத்துக்கு இப்ப எது அவயவம் அதுக்கு தான் தணுக்கம்னு பேரு. திரசரேணுங்கிறத திரணுக்கம்னு சொல்லுவோம், அதனுடைய அவயவம் திகணுக்கம்னு சொல்றது. அந்த திரணுக்கத்துக்கு கூட அவயவம் உண்டுன்னு சாதனம் பண்றான். எஸ்ட திரசரேணு அவயவா தத்து துவணுக்கம். இதுக்கு துவணுக்கம்னு பேரு. திரசரேணுக்கு எது அவயவமோ அது துவணுக்கம். ததா திரசரேணு அவயவாக சாவயவாக, அந்த துவணுக்கங்கள் இருக்கே அதுவும் அவயவம் உள்ளதுன்னு சொல்றார். ஏன்னா மகாந்தம் பிரதி அவயவத்வா மகதாரம்பகத்வா. ஏன்னா இதுலேருந்து மகத்து ஒண்ணு உண்டாகிறது இல்லையோ, கண்ணுக்கு தெரியக்கூடிய திரசரேணுவை உண்டாக்கி கொடுக்கறதுனாலே இந்த திரசரேணுடைய அவயவமான துவணுக்கங்கள் கூட சாவயவமாக அவயவங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அனுமானம்.
தந்துவத்துன்னு திருஷ்டாந்தம். தந்து தன்னை விட பெருசா மகத்தான பட்டத்தை உண்டாக்கி கொடுக்கறது. அதனால அந்த தந்து சாவயவமாகவும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மகத்தான திரணுக்கத்தை, மகத்தனா ரொம்ப சின்ன மகத்து, கண்ணுக்கு தெரியக்கூடியது, அந்த திரணுக்கத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய துவனுக்கம் கூட சாவயவமாக இருந்தாக வேண்டும் அப்படின்னு அனுமானத்தால சித்திச்சா அந்த துவனுக்கத்தினுடைய அவயவமாக இருப்பது தான் பரமாணுன்னு இவ சொல்லுவா. இது திரணுகாவயவ பரமாணு சித்தி. இந்த பரமாணு தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். இது ரொம்ப சின்ன பரிமாணமா இருக்கிறதுனாலே நாம் ஏற்கனவே சொன்ன வியாப்திக்கு அனுகூலமா இருக்கு. காரியம் மெதுவாக பெரிய பரிமாணம் கொண்டது, காரணம் அதை விட சின்னது. ஆனால் உபனிஷத்துல பார்த்தா இதுக்கு நேர் விபரீதம். காரியத்தை விட காரணமாக சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் ரொம்ப பெருசாக இருக்கு. அதனால திருஷ்ட விருத்தமாக இந்த நியாயத்துக்கு விருத்தமா இருக்கிறதுனாலே அந்த வேதாந்த சமன்வயம் சரியில்லை. நச்ச தஸ்யாபி மூர்த்தத்வாதினா சாவயவத்துவம் அனுமே. இப்போ பரமாணுக்கும் ஏதோ ஒரு ஹேத்துவை கொடுத்து அதுவும் அவயவம் கொண்டது, அதனுடைய அவயமும் அவயம் கொண்டதுன்னு போயிட்டே இருக்கலாமே. அப்படி சொல்லப்படாது. ததா சதி தது அவயவானாம் அப்படி சாவயவத்வாபத்து. எங்கே போய் நிறுத்துறது? அதுக்கும் அவயம் உண்டு, அதுக்கும் அந்த அவயவத்துக்கும் அவயம் உண்டுன்னு சொன்னால் போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுமா? சுமேருராஜ சர்ஷபயோகோ அனந்தாவயவாரப்தத்வாத் சமபரிமாணத்துவ பிரசங்கா. மேரு பருவத்தங்கிறது ரொம்ப பெருசுன்னு வர்ணிப்பா. கடுகுன்னு சொன்னால் அது சின்ன விஷயம், ரொம்ப குட்டியாக இருக்கும்னு தெரியும். இந்த கடுகுல எத்தனை பரமாணுக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் அனந்த பரமாணுக்கள் இருக்குன்னு சொல்ல முடியா இருக்கும். அந்த பருவத்தம் இருக்கு, அதில் எவ்வளவுன்னு கேட்டால் அதுலேயும் அனந்தம். ஏன்னா சொல்ல தெரியலையா, போயிட்டே இருக்கு. அப்போ அனந்த பரமாணுக்கள் இதுலேயும் இருக்கு அதுலேயும் இருக்குன்னு சொன்னால் ரெண்டுக்கும் சமான பரிமாணத்துவாபத்தின்னு சொல்கிறார். இது ஒரு இடத்துல பரமாணுன்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்திட்டோம், அதுக்கு மேலே அவயவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு கவலை இல்லை. கடுகுல எத்தனை பரமாணு இருக்கோ இதை விட பல மடங்கு பரமாணுக்கள் சுமேரு பருவத்தத்தில் இருக்கு. ஆக வித்தியாசம் இருக்கிறதுனாலே இது அனந்தம்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால அது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால பரமாணுக்கு மேல அதனுடைய அவயவம்னு போயினால் இந்த ஆபத்து வரும். சுமேருராஜ சர்ஷபயோகோ அனந்தாவயவாரப்தத்வா சமபரிமாணத்துவ, ரெண்டுக்கும் சமான பரிமாணம் இருக்குன்னு சொல்ல முடியாயிடும். தஸ்மாத் ந பிரம்மோபாதானம் ஜெகத்து. ஆக காரணத்துல உள்ள பரிமாணம் காரியத்தை விட சின்னதா இருக்கணும் அப்படிங்கிற நியமத்தை நம்ம லோகத்துல பார்க்கறதுனாலே பிரம்மத்தை, காரியத்தை விட பெரிய பரிமாணம் கொண்ட அந்த பிரம்மத்தை காரியத்துக்கு உபாதான காரணமாக ஸ்ருதி சொன்னதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷத்துக்கு சமாதானம் சொல்றார். தத்ராபிதத்மஹே சிஷ்டேஷ்டாபி ஸ்மிருதிர்பாத்யா யதா வேத விரோததः கா கதா தத் பரித்யக்தே மதே வேதாபபாதிதே. இதுக்கு அதிதேசத்தினால நிராகரணம் பண்றதுடைய தாத்பரியம் சொல்றார். இதுக்கு முன்னாடி நிராகரணம் பண்ணப்பட்ட சாங்கிய ஸ்மிருதியும் யோக ஸ்மிருதியும் அவெல்லாம் சிஷ்டாள் சில பேர் ஏத்துண்ட ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதியானது சிஷ்டேஷ்டா, சிஷ்டர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாங்கிய ஸ்மிருதி யோக ஸ்மிருதி கூட வேதத்துக்கு விருத்தமாக இருக்கிறதுனால அப்பிரமாணம்னு சொல்லி நிரூபணம் பண்ணியாச்சு. இப்ப நீ சொன்ன இந்த யுக்தியோ இதை சொல்லக்கூடிய அந்த தர்க்க ஸ்மிருதியோ சிஷ்டர்கள் ஏத்துக்கப்படாத ஸ்மிருதி. அப்ப வேதத்துக்கு விரோதமாக அது இருந்தால் சாங்கிய ஸ்மிருதி எப்படி வேத விரோதமானத்தால் அப்பிரமாணம் சொல்றோமோ அதை போல இது அப்பிரமாணம்னு சொல்றது அதே மாதிரி சித்தமாகிறது. அதனால அதனுடைய விரோதத்தை காண்பிச்சு வேதாந்த சமன்வயத்தை மாற்ற முடியாது. சிஷ்டேஷ்டாபி ஸ்மிருதிர் பாத்யா, சிஷ்டர்களாலே அவர்களுக்கு இஷ்டமானது, அதாவது கிரகிக்கப்பட்ட ஸ்மிருதி கூட வேதத்துக்கு விரோதமாக இருந்தால் பாதிக்கப்படுறது. பாத்யா யதா வேத விரோததா, அப்படி இருக்கும்போது கா கதா தத் பரித்யக்தே, சிஷ்டர்கள் ஏத்துக்காத நீ சொல்லற அந்த ஸ்மிருதி வைசேஷிக சூத்திரங்கள் ஸ்மிருதியோ அந்த பிரக்கிரியையோ இதை நான் வேதத்துக்கு விரோதம் வந்தால் நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? அது சிஷ்டர்களால பரித்தியக்தம்னு வேலை சொல்லிட்டார். சிஷ்டர்கள் ஏத்துக்காத ஸ்மிருதி. அதான் தஸ்மின் மதே வேத அபபாதித்தே கா கதா கைபுத்திக நியாயேன சித்தமாயிடும்.
ஆரம்பே அல்பான் மகஜன்ம விவர்த்தே நியமோ நஹி பூஸ்தஸ்ய கிரிவிருக்ஷேஷு தூர்வாத்வ ஆரோப தரிசனம். அப்போ அவன் கேட்பான், நீ நான் சொல்ற ஸ்மிருதி நீ ஏத்துக்கலையோ அது விஷயம் வேற. ஆனா லோகத்துல நான் பார்க்கறத வச்சுன்னு தானே பேசுறேன். அப்ப லோகத்துல நம்மால காணப்பட்ட அந்த யுக்திக்கு விரோதமாக இருக்கா இல்லையா அவருடைய வேதாந்த சமன்வயம்? சின்னதுலேருந்து பெருசு வருதுங்கிறது தான் நம்ம லோகத்துல பார்க்குறோம். நீ பெருசுலேருந்து சின்னது வரும்னு சொல்றியே, அப்ப அது விரோதம் தானே அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், இது ஆரம்பவாதத்துல நீ சொல்ற பிரக்கிரியை ஒட்டும். எனக்கு ஆரம்பவாதம் கிடையாது, விவர்த்தவாதம் வேதாந்த சித்தாந்தம். ஆரம்பே அல்பாத் மகஜன்மா, 4 வாதம் இந்த சிருஷ்டி பிரக்கிரியில. என்ன? சங்காதவாதம் அப்படின்னு ஒண்ணு, ஆரம்பவாதம்னு ஒண்ணு, பரிணாமவாதம்னு ஒண்ணு, விவர்த்தவாதம்னு ஒண்ணு. இப்படியாக 4 வாதங்கள் மொத்தம். அதுல ஆரம்பவாதங்கிறது தார்க்கிகால் சொல்லக்கூடிய வாதம். தார்க்கிகால் என்ன சொல்றா, 2 பரமாணு இப்படி சேருமா, அது 2 சேர்ந்துதான் அதனால தியணுக்கங்கிறது இன்னொன்று உண்டாகுது. தியணுக்கம் வேற, பரமாணு வேற. 2 பரமாணு பாட்டுக்கு இருக்கு, அதுக்கு மேல தியணுக்கம்னு தனியா ஒன்று உண்டாகிறதுன்னு சொல்றான். 3 தியணுக்கம் சேருமா, அதுல இருந்து திரணுக்கம் உண்டாகும். தியணுக்கம் பாட்டுக்கு தனி, திரணுக்கம் வேறையே உண்டாகும்னு சொல்றா. இதுதான் ஆரம்பவாதம். அந்த ஆரம்பவாதத்துல நீ சொல்ற கணக்கு, அந்த வாதத்துல அவயவம் வேற, அவயவி வேற. அதனால அவயவத்தினுடைய பரிமாணத்தை காட்டிலும் அவயவியுடைய பரிமாணம் அதிகமாக இருக்கும், அது நியாயம். ஆனா விவர்த்தவாதத்துல இது கிடையாது. ஆரம்பே அல்பான் மகஜன்ம விவர்த்தே நியமோ நஹி. விவர்த்தவாதத்துல நியமம் இல்லை, இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம். அது எங்கன்னு பார்த்தா, பூஸ்தஸ்ய கிரிவிருக்ஷேஷு தூர்வாத்வ ஆரோப தரிசனா. அந்த பூமியிலேருந்து மலைக்கு மேல பார்க்குறான், அங்க பெரிய பெரிய விருட்சம், அது மரங்கள். ஆனா இங்கேருந்து பார்க்கறச்சே அது சின்ன புல்லு, அருகம்புல் மாதிரி தெரிகிறது. அருகம்புல்லுன்னா எப்படி அந்த மாதிரி ஆகும்? அருகம்புல்னா இப்போ பிராந்தின்னு சொல்லி ஆகணும். பிராந்தின்னு சொன்னா இதுல தெரியக்கூடிய அந்த புல்லு இருக்கே அருகம்புல்லு, அது அனிர்வச்சனீயம்னு சொல்லணும். இந்த அனிர்வச்சனீயமாக தெரிகிறது எது? விருட்சம் தானே. பாம்பாக தெரிகிறது கயிறு தான். அப்ப அதே மாதிரி இங்க அருகம்புல்லாக தெரிகிறது பெரிய பெரிய அங்க மலைக்கு மேல இருக்கக்கூடிய மகாவிருட்சங்கள்னு சொல்லணும். மகாவிருட்சங்கள் பெருசே, ஆனா அதுல விவர்த்தமாக ஆரோபிக்கப்பட்ட தூர்வைகள் சின்னது பரிமாணத்துல அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பிரம்மங்கிறது பெருசா இருக்கலாம், அதுல மாயையால கல்பிக்கப்பட்ட ஆரோபிக்கப்பட்ட பிரபஞ்சம் அதை விட சின்ன பரிமாணம் கொண்டதாக இருக்கலாம், அதுல தப்பில்லை. பூஸ்தஸ்ய கிரிவிருக்ஷேஷு தூர்வாத்வாரோப தரிசனாத். எத்து திரசரேண் பவயவ சாவயவத்வானுமானம். திரணுக்கத்துக்கு அவயவங்கள் இருக்கே, அந்த அவயவமும் சாவயவமாக இருக்கணும்னு பரமாணு சாதகமாக ஒரு அனுமானம் சொன்னா அது சரியில்லை. தத்திர மகத்துவம் உபாதிஹி. திருஷ்டாந்தத்துல தந்துவத்துன்னு சொன்னார். தந்துல மகத்துவம் இருக்கு, அதனால இது சாவயமா இருக்கலாம். ஆனா இந்த தியணுக்கத்துல மகத்துவம் இல்லை, அது ஏன் சாவயமா இருக்கணும்? சரி, நீ சொன்ன அனுமானத்தை வச்சுட்டு அதுவும் சாவயமா இருந்துட்டு போட்டோம். அஸ்துவா அனேன பரமாணோர் நிரவயவத்துவம் ததாபி ந நித்தியத்துவம். நீ சொல்றபடி பரமாணு இருக்குன்னு வச்சுப்போம், அந்த பரமாணுக்கு அவயவங்கள் கிடையாதுங்கிறதும் நீ சொன்னதை ஒத்துக்கிறோம். ஒத்துண்டாலும் கூட அதை நித்தியம்னு நாங்க ஒத்துக்க முடியாது. ததாபி ந நித்தியத்துவம். ஏன்? திரசரேணு காரியாவயவாவயவ மகத்காரியத்வாத் படவத் இது பரமாணு காரியத்வானுமான. நான் ஒரு அனுமானம் பண்றேன், பரமாணு அதுவும் அனித்தியம், அதுவும் ஒரு காரியம் அப்படிங்கிறதுக்கு அனுமானம் பண்றேன். திரசரேணு இருக்கே, அது காரியபூதமான அவயவத்தை கொண்டது. ஒண்ணுமில்லை, திரசரேணுடைய அவயவம், அந்த அவயவத்தினுடைய அவயவம் காரியம். காரியம்னா உற்பத்தி உடையது.
திரசரேணுடைய அவயவம் ஜணுக்கம், ஜணுக்கத்தினுடைய அவயவம் பரமாணுன்னு அவனுடைய பிரக்கிரியை. அப்ப காரியமான பரமாணு ரூப அவயவத்தை கொண்ட ஜணுக்கத்தை அவயவமாக கொண்டது திரசரேணு அப்படின்னு நான் சாதிக்கிறேன். அப்ப நான் பரமாணு காரியமா இருக்கணுமோ இல்லையோ? இந்த அனுமானத்தான் சித்தமாகுமே. ஆக இதுக்கு ஹேத்து என்ன? மகத் காரியத்வாத், மகத்தான காரியத்தை உண்டாக்கி கொடுக்கறதுனாலே மகத்துவம் உள்ளதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரிஞ்சா அது மகத்துவம்னு அர்த்தம், கண்ணுக்கு தெரியாது அணு. ததாச்ச அப்ப என்னாச்சு? சாதே தத் காரிய திரவியஞ்சேத் பரமாணு தர்ஹி சாவயவ ஸ்யாத் கடவத். ததாச்ச அவயவ அனவஸ்தாயாம் சுமேரு சர்ஷப பரிமாண சாமியாபத்வாதா இது. இப்போ நீங்க சொல்றபடி பரமாணுவையும் காரியம்னு ஒத்துண்டு விட்டீங்கன்னா அது காரிய திரவியம் ஆயிடும். காரிய திரவியம்னா அது சாவயவமாக இருக்கும். அப்படி பார்க்கறச்சே அதுக்கும் அப்போ அவயவம் அதுவும் அவயவம் அதுக்கும் அவயவம்னு போனா கடைசியில அனந்த அவயவம். சர்ஷபத்திலேயும் அனந்த பரமாணுக்கள் இருக்கு, அனந்த அவயவங்கள் இருக்கு. சுமேரு பருவத்திலேயும் அனந்த அவயவங்கள் இருக்கு. ரெண்டும் சமானமா போச்சு, சமானமா தெரியணுமேன்னு கேட்டான். தன்ன அயங்கடா ஏததன்ய சாவயவத்வரஹித காரியத்ரவ்யான்யஹ பிரமேயத்வாத் கடவத் இதி சித்தே நிரவயவ காரியத்ரவ்யே அஸ்ய தர்க்கஸ்ய மூலசைதில்யாத். அதாவது காரியத்ரவியம்ங்கிறதுக்காக அது சாவயவமாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பரமாணுவை நான் காரியம்னு சொன்னேனே தவிர அதுக்கும் அவயவம் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆகையால நீ சொல்ற ஆபத்து கிடையாது. ரெண்டுக்கும் அனந்த அவயவம்னு சொல்றதுக்கு இல்லை. இதுல குறிப்பிட்ட அளவுக்கு பரமாணு இருக்கு கடுகுல, அதை விட எக்கச்சக்கமான பரமாணு ஜாஸ்தியா இருக்கு பர்வத்தத்துல. அதனால சமமான பரிமாணம் கொண்ட பரமாணுகள் ரெண்டு இடத்திலும் இல்லாததுனாலே பரிமாணத்துல வித்தியாசம் ஏற்படுறது. இந்த பரமாணு காரியமாக இருந்தாலும் சாவயவம் இல்லைங்கிறத எப்படி சாதிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு நான் ஒரு மகாவித்யானுமானம் பண்றேங்கிறார். இந்த மகாவித்யானுமானத்தை நம்ம நிதானமா பார்க்கணும். கடஹா ஏததன்ய சாவயவத்வரஹித காரியத்ரவ்ய அந்யஹா பிரமேயத்வாத் கடவத் அப்படின்னு. இது கடத்தை பட்சமா வச்சுக்க வேண்டியது. ஏதத் பதத்தினால அந்த கடத்தை வாங்கிக்க வேண்டியது. இந்த கடத்தை விட்டுட்டு அந்யனா வேறானது. அந்த வேறானதுங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டா சாவயவத்துவ ரஹித காரிய திரவியமாக இருக்கணுமா. அதை காட்டிலும் இந்த கட்டம் வேறதாக இருக்கணும். இந்த கட்டத்தை காட்டும் வேற ஒரு கட்டத்தை எடுத்துங்கோ, கட்டாந்தரத்தை இன்னொரு கட்டத்தை எடுத்துக்கிறோம். அந்த கட்டமும் சாவயவம் தான். ஆனால் ஏத தன்யமாக இருக்கு. ஏத தன்ய சாவயவத்துவ ரஹித காரிய திரவிய. ஏத தன்யத்துவம் அதுல இருக்கு, ஆனா சாவயவத்துவம் அதுல உண்டு. எது? கட்டாந்தரத்துல. கட்டாந்தரமும் சாவயவம் தானே. ஏத தன்யத்துவம் இருக்கு, சாவயவத்துவம் இருக்கு. ஏததன்யத்துவம் சாவயவத்துவம் இது இல்லாத ஒரு காரிய திரவியத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு இங்க அனுமானம் பண்றேன். அப்ப என்ன பண்றது? இதை எப்படி வச்சுன்னு சொல்றதுன்னு சொன்னா, இப்ப இந்த பக்ஷீபூதமான கடத்தை காட்டிலும் வேறானதாக சாவயவத்துவம் இல்லாத ஒரு காரிய திரவியம் இருந்தாத்தான் பட்சத்துல இந்த சாத்தியம் சித்திக்கும். பக்ஷீபூதமான கடத்தை காட்டிலும் வேறானது, அதே சமயத்துல சாவயவத்துவம் இல்லாதது. அப்பேற்பட்ட ஒரு காரிய திரவியத்தை காட்டிலும் இந்த கட்டம் வேறானதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட ஒரு கட்டம் இருக்கணுமோ, ஏதோ ஒரு திரவியம் இருக்கணுமோ இல்லையோ. பிரமேயத்வாத்னு சொல்லிட்டார் கடவத்து. கடத்தை திருஷ்டாந்தமா காமிச்சு விடலாம். ஏன்னா அது இந்த கட்டத்தை காட்டிலும் வேற. அதனால சாவயவத்துவ ரஹிதம்னு சொல்ல முடியாது, காரிய திரவியம் தான் அது. அதனால சாவயவத்துவ ரஹித காரிய திரவியம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கும் போது ஏததன்யன்னு சொல்லிக்கலாம். எதை காட்டிலும் வேறானது, சாவயவத்துவம் கொண்டது. சாவயவத்துவம் கொண்டதாக இருக்கிறதுனால சாவயவத்துவ ரஹித காரிய திரவியான்யம்னு அதை சொல்லிவிடலாம். ஆனா பட்சத்துல அதை கொண்டு வரும்போது பரமாணு காரிய திரவியமாக இருந்துண்டு சாவயவத்துவம் இல்லாததாக இருந்தால்தான்
பட்சத்தில் இந்த சாத்தியம் பரியவசானமாகுங்கிறதுனாலே இந்த அனுமானத்தினாலே பரமாணு காரிய திரவியம்னும் அதே சமயத்தில் அவயவம் இல்லாததுன்னும் சித்திக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த அனுமானத்தை நான் இப்படி சொன்னால் புரியாதுதான். இதை இன்னொரு தடவை நான் விவேச்சனம் பண்ணுறேன். தனித்தனியாக பிரித்து புரிய வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் நிதானமாக சொன்னால் வரும். இது சித்தே நிரவயவ காரிய திரவியே அஸ்ய தர்க்கஸ்ய மூல சைதில்யா. ஆக இந்த அனுமானத்தாலே காரிய திரவியமாக இருந்தாலும் அது நிரவயவமாக இருக்கலாம் அப்படிங்கிறது சித்தம் ஆயிடுத்துன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீ காரிய திரவியமானதுனால சாவயமாக இருக்கணும்னு சொல்றதுங்கிறது எடுபடாது, சிதிலமாயிடும். ததாச்ச நிரவயவோபி பரமாணு ஸ்ருத்தி அவகத நித்தியத்வாத் மூல காரணாத் பிரம்மணா உற்பத்தியதே இது. அதனால பரமாணு நிரவயமாக இருக்கலாம், ஆனால் அது கூட பிரம்மத்திலேருந்து உண்டாகிறது தான் சொல்லணும். நிரவயவமான, அதாவது ஸ்ருத்தியவகத நித்தியமாகவும் நிரவயமாகவும் இருக்கக்கூடிய மூல காரணம் பிரம்மா, ஸ்ருதியால் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேருந்து உண்டாகக்கூடியது தான் நீ சொல்லக்கூடிய பரமாணு கூட, அதை நித்தியம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சாதிக்கிறார். இதோட இந்த அதிகரணம் பூர்த்தியாயிடுத்து. இதோட வச்சுப்போம்.